தோழிகள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா அப்பம் செய்ய போகிறோம். அப்பத்துக்கு என்னென்ன தேவையான பொருள்னு பார்க்கலாம். ரவா அரை கப் எடுத்திருக்கேன். 1 கப் கோதுமை மாவு, 1 கப்பு நான் நாட்டு சர்க்கரையும் வெல்லமும் கலந்து 1 கப் வச்சுருக்கேன். இந்த கோதுமை மாவில் நான் என்னென்ன சேர்த்து கலந்து அரைச்சி வச்சுருக்கேன் அப்படின்னா பட்டாணி, சோயாபீன்ஸ், கிட்னி பீன்ஸ், கொண்டைக்கடலை, கருப்பு உளுந்து, கேப்பை, கம்பு, பச்சைப்பயிறு, இது எல்லாத்துலேயும் 200 கிராம் 4 கிலோ கோதுமையோடு சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதுலேருந்து 1 கப் எடுத்து இன்றைக்கி நம்ம அப்பம் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டேன். இதில் நான் 1 டம்ளர் தண்ணி விட்டுக்கிறேன். தண்ணி கொதிக்கட்டும். தண்ணி கொதிக்க ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம வெல்லமும் நாட்டு சர்க்கரையும் கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, இதை இதோட கலந்துக்கலாம். நல்லா இது ரெண்டும் நல்லா கரையட்டும். கரைஞ்சால் மட்டும் போதும், கம்பி பதம்லாம் எதுவும் வர தேவையில்லை. வெல்லம் கரைஞ்சிருச்சு. நம்ம இந்த டயத்தில் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அப்பம் செய்ய மாவு ரெடி பண்ணிக்கலாம். 1 கப் கோதுமை மாவு, நெக்ஸ்ட்டு அரை கப் ரவா, நெக்ஸ்ட்டு நான் ஏலக்காய் சுக்கு ரெண்டும் நச்சு வச்சுருக்கேன், அதோட சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வீட்டில் இட்லி மாவு இருக்கும் இல்லையா, அது 1 கரண்டி சேர்த்துக்கலாம். ஏன் இட்லி மாவு ஒரு கலரில் இருக்குது அப்படின்னா, நான் இதில் கருப்பு கவுனி ரைஸ் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன், அதனால தான் அந்த கலரில் இருக்குது. நீங்கள் வீட்டில் உள்ள இட்லி மாவு இருக்கும் இல்லையா, அதில் 1 கரண்டி சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் 1 டம்ளர் பால் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 1/4 ஸ்பூன் கிட்ட சால்ட்டு சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வெல்லம் காய்ச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வடிகட்டி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலக்கிக்கலாம். நம்ம எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலக்கியாச்சு. இது ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் நம்ம அப்பம் செய்யலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம அப்பம் செய்ய மாவு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. நான் ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் காய வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம இப்போ அப்பம் ஊற்றிடலாம். அப்பம் நல்லா மேலே எலும்பி வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் லைட்டாக வேகட்டும். ரொம்ப டேஸ்டியான அப்பம் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட. குழந்தைங்களுக்கு மைதாவில் செஞ்சு கொடுக்குறத விட இது மாதிரி செஞ்சு கொடுங்க அப்படின்னா நல்லா ஹெல்த்தியாக இருப்பாங்க. நெக்ஸ்ட் இன்னொரு அப்பம் ஊற்றிடலாம். அப்பம் ரெடி ஆச்சு. இதே மாதிரி இதற்கு எல்லா மாவையும் ஊற்றி எடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்டியான ஆரோக்கியமான அப்பம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.